நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக, நியாய தீர்ப்பு நாளில் தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக என்ன பூரணப்படுகிறது? அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அடுத்த வசனம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். போதும் போதும். பூரண அன்பு எந்த பயத்தை புறம்பே தள்ளும்? நியாயத்தீர்ப்பு நாளில் தைரியம் இல்லாமல் ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு முந்தின வசனம். எப்போவுமே வசனத்தை வாசிக்கும்போது அந்த கான்டெக்ஸ்டில் வாசிக்கணும், எல்லா வசனத்தையும் சேர்த்து வாசிக்கணும். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கணுமானா அன்பு நம்மிடத்தில் வேணும். அந்த அன்புக்கு பயம் இல்லை.